வாழ்றதுக்கு ஒரு இடம், நம்ம கையை கடிக்காத இடம், விரலுக்கு ஏற்ற வீக்கம் அந்த மாதிரி இருக்கிறது திருச்சி திண்டுக்கல் பை தலைமுறைக்கு பாதுகாவலன் இடம். அப்படிப்பட்ட ஒரு இடம் வாங்கும்போது நிதானிச்சு வாங்குறதுல எந்த விதமான சந்தேகம் தனி பட்டா கொடுத்துட்றாங்க, உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிடுறாங்க, பதிவு பண்ணி கொடுக்குறாங்க. பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488842025 எண்ணுக்கு ஜிபே போன்பே மூலமாகவோ சந்தா செலுத்தலாம். பிசினஸ் திருச்சி நேயர்களுக்கு வணக்கம். நிலத்துல முதலீடு, தங்கத்துல முதலீடு, இந்த முதலீடு தொடர்பா எது பாதுகாப்பானது, அதுல இப்படி ஒரு விஷயத்துல முதலீடு செய்யும் பொழுது என்னென்ன விஷயங்களை நம்ம கணக்குல எடுத்துக்கணும் அப்படிங்கிற இந்த விவகாரங்கள் தொடர்பா நிதி ஆலோசகர் அருள் சாரோட நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். தற்போது அரங்கத்துக்கு வந்திருக்காங்க, அவரோட நம்ம கலந்துரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ கடந்த வீடியோவில் தங்கத்தில் முதலீடு அப்படிங்கிறத காட்டிலும் நிலத்தில் முதலீடு செய்யறது அப்படிங்கிறது பாதுகாப்பானது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக திருச்சியில் சில ப்ரைம் லொக்கேஷனில் இந்தந்த இடங்கள்லாம் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ குறிப்பாக திருச்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இப்போ ஒருங்கிணைந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அப்படிங்கிறது இப்போ புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதை சுற்றி இப்போ ரியல் எஸ்டேட் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, என்ன நிலவரம்? இந்தியாவிலே திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை தான் பரபரப்பாக இருக்கிற இடம். மதுரை பைபாஸ் பஞ்சப்பூர்னு சொல்லி இப்போ எல்லாம் ஒழிஞ்சிருச்சு. சென்னை பைபாஸ் 2005 2010 முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு விவேகமா ஒரு இடம் எடுக்கணும்னா திருச்சி திண்டுக்கல் பைபாஸ்ல எடுக்கிறது நல்லது. இல்ல, என்னுடைய நண்பர் ஒருத்தர் கூட பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அப்படி ஒரு இது உருவானதுல இருந்து அது பக்கத்திலேயே இடம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாரு. அவர் விசாரிச்ச பக்கம்லாம் அவரோட பொருளாதார நிலைமைக்கு அவங்க சொல்ற விலைக்கு வாங்கவே முடியாது. ஏன்னா அந்த பஞ்சப்பூரை காரணம் காமிச்சியே ரேட்டை உயர்த்திட்டாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு. இப்போ பட்ஜெட் இதுல அந்த மாதிரி ஏதாவது இடங்கள் அப்படி எதுவும் இருக்கா? கண்டிப்பா இது வாழ்வாதாரம் உள்ள இடம், வாழ போற இடம், நம்ம சந்ததிகள் நமக்கு பின்பு வரக்கூடிய இடம், தலைமுறைக்கு பாதுகாவலன் இடம். அப்படிப்பட்ட ஒரு இடம் வாங்கும்போது நிதானிச்சு வாங்குறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. பஞ்சப்பூர் பக்கம் பஸ் ஸ்டாண்ட்ன்றப்ப ரேட் இருக்கதான் செய்யும். எல்லாருமே பஞ்சப்பூர்னு போனா அடுத்து சிங்கப்பூருக்கு போகணும், அப்புறம் ராய்ப்பூருக்கு போகணும். நம்ம வருமானத்துக்கு தரமான இடம் திருச்சி திண்டுக்கல் பைபாஸ்ல நீங்க பட்ஜெட்டுக்கே நீங்க எடுக்கிற அளவுக்கு எல்லாமே இருக்கு சார். எந்த சந்தேகம் முந்திதான் மக்களுக்கு டபுள் ரெஜிஸ்ட்ரேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், ஆர்எக்ஸாமி 2 அப்படிலாம் இருக்கும். இன்னைக்கு தெளிவாவே பத்திரத்துறை நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நிறுவனங்கள் நல்லாவே மக்களுக்கு வாழ்வாதாரம் பண்ணி நல்லா கொடுக்குறாங்க. ஓகே. இல்ல, இப்ப எது பெஸ்ட்? இப்ப நான் கேட்கறது, இப்ப பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அதை சுற்றி தான் இப்போ பூம் ஆகிட்டு இருக்குது. ஆமா. அப்போ பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை அப்படி மனையில நின்று அப்படி பார்த்தானே எனக்கு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் தெரியணும். அப்படி இடம் வாங்குறது தான் சேஃப் அப்படியா? அதுதான் பாதுகாப்பு இல்ல அதுதான் ஒரு புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட்? அப்படி பாக்குற பார்வை கரெக்டா? அதுக்கு சரியான 100% 100% கரெக்ட். அதுக்கு சரியான இடம் திருச்சி திண்டுக்கல் பைபாஸ் தான். ஏன்னா என்னைக்கு ரிங் ரோடு வந்துச்சோ, அரைவட்டை சாலை, செங்கிப்பட்டி அந்த தஞ்சாவூர் ஸ்டார்ட் பண்ணி 6 மாவட்டங்கள் இணைஞ்சுக்கிட்டே வருது. யாரும் டவுனுக்குள்ள இப்ப வரதில்ல சார், பைபாஸ்லயே போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திண்டுக்கல் பைபாஸ்ன்றது 3 மாவட்டங்களுக்கும் இங்கிட்டு 3 மாவட்டங்கள் நடுவுல இருக்கிறது. சரியான தொலைநோக்கு பார்வையோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க ஒரு பரிசு கொடுக்கணும்னா உங்க பிள்ளைக்கோ உங்க மருமகனுக்கோ மகளுக்கோ கொடுக்கறது இல்ல. ரிட்டையர்ட் ஆயிட்டேன், ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும்னு நினைச்சா கூட திருச்சி திண்டுக்கல் பைபாஸ்க்கு வாங்க. உங்க பட்ஜெட் என்ன, அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணலாம் சார். உள்ள போறதா, கட் ரோடா, ரோட் பேஸா, அதெல்லாம் நிறைய காரியம் இருக்குது. வாழ்றதுக்கு ஒரு இடம், நம்ம கையை கடிக்காத இடம், விரலுக்கு ஏற்ற வீக்கம் அந்த மாதிரி இருக்கிறது திருச்சி திண்டுக்கல் பைபாஸ். அதுல எந்த மாற்றம் கிடையாது. சரி, இப்ப என்னோட பட்ஜெட் நிலைமை நீங்க சொல்ற மாதிரி நான் மனையிலேருந்து நின்று எட்டி பார்த்தா எனக்கு பஞ்சப்பூர் தெரிய வேணாம், ஒரு 1 கிலோமீட்டர் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, அது போன்ற இடங்கள் அங்கிட்டு இருக்கா? அந்த மாதிரி சார் ஏகப்பட்ட லேஅவுட் இருக்கு. நீங்க தான் டிசைட் பண்ண. மாவு இருக்கு, அது ரவா தோசையா நெய் தோசையா நீங்க தான் முடியும். இல்ல அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஊர்கள்ல இடங்கள்ல அதை நம்ம தேர்வு செய்யலாம்? டிஎன்பிஎல் அப்படின்னு ஒரு ஊர் சொல்றாங்க பக்கத்துல, இல்லைங்களா? எல்லாம் சொல்லலாம். அங்கெல்லாம் போக தேவையில்ல. குப்பனார்பட்டின்ற இடத்துல குங்குமம் நகர்னு பாரம் ப்ரமோட்டர்ஸ் போட்டிருக்காங்க. 360 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு. ஆசியாவில எந்த நிறுவனம் தர முடியாதது டிடிசிபி அப்ரூவலோட தராங்க.
இப்ப அங்க இருந்து பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துக்கு எவ்வளவு தூரம்? கொஞ்சம் அதிகபட்சம் 6ல இருந்து 8 கிலோமீட்டர் இருக்கும். ஓ, 6ல இருந்து 8 ஆமா, கிலோமீட்டர். வரும். அது இப்ப நாளடைவுல அது வந்து அது இன்னும் அது விரிவடைகிறப்ப அது வந்து நமக்கு நெருக்கமா மாறிடும். கண்டிப்பா பக்கத்துல வந்துரும். அரை பிளாட் 4,32,000 ரூபாய். பட்டா பத்திரம் இலவசம் பண்றாங்க. சீக்கிரமா பண்ணீங்கன்னா அதுக்கு சிறப்பு பரிசும் தராங்க. ஓ, 360 ரூபாய்க்கு உலகத்துல, ஆசியா கண்டத்துல, இந்தியாவுல, தமிழ்நாட்டுல யாராவது கொடுக்க சொல்லுங்க, நான் அவங்க சொல்றதை நான் கேட்கறதுக்கு. இது 360 பட்ஜெட் பிளாட். சரி, இப்ப பஞ்சப்பூர்ல இருந்து நீங்க சொல்றது இப்ப 6 கிலோமீட்டர் வருது. அதை விட இன்னும் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா வசந்தம் அவென்யூ, வாழ்வாதாரம், இன்னும் பக்கா. அது எத்தனை கிலோமீட்டர் அது டிஸ்டன்ஸ்? ஒரு 3-4 கிலோமீட்டர் வரப்போகுது. ஓ, சரி. அது 777 ரூபா தராங்க. ரோட்ல இருந்து 900 மீட்டர், திருச்சி திண்டுக்கல் பைபாஸ்ல. அவ்வளவுதான். இப்ப அந்த வசந்தம் இதுல வந்து எத்தனை வீட்டு மனைகள் அமைஞ்சிருக்கு? ஒரு 40-50 மனைகள் இருந்தது. இப்ப ஓரளவுக்கு லான்ச்சிங்க்கு முன்னாடி 15-20 மனைகள் போயிருச்சு. சொற்ப அளவுல எண்ணக்கூடிய மனைகள் தான் இருக்குது. பொதுவா வீட்டு மனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காட்டு பகுதியில ஒரு காட்டை திருத்தி வீட்டு மனைகள் போடுறதுங்கிறது 1980ல. சரி, நம்ம இன்னைக்கு ஏஐல இருக்கிறோம். சுவிட்சை தட்டினா டிப்பனை தட்டினா அப்படி காலத்துல இருக்கிறோம். மக்கள் இன்னும் தெளிவோட தான் வராங்க. ஜிபிஆர்எஸ்ல நீங்க சொல்றது கரெக்டான்னு தான் பாக்குறாங்க. சார் நீங்க 40ல நிக்கிறீங்க, நான் கேட்டது 41ன்ற தெளிவா வராங்க. இன்னும் சொல்றேன், என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் வராங்க. ஓ, வெளிநாட்டுல இருந்து வராங்க. இஸ்லாமிய நண்பர்கள் வராங்க. படிச்சுட்டு வேலைக்கு போனவங்க இங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதுக்காக வராங்க. 777 ரூபாய். இன்னொன்னு பதிவு பண்றேன், கோர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்ரீரங்கம் தாலுகா. அது ஓ, ஸ்ரீரங்கம் தாலுகாவுக்குள்ள வருது. அப்படின்னா மாநகரத்துக்குள்ள தானே உங்களுக்கு. அப்புறம் யார் தர முடியும்? வரம் ப்ரோமோட்டர்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில வேற என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து இடம் வாங்கலாம்? அந்த மாதிரி உங்களுடைய ஆலோசனை. இனாம் குளத்தூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்குங்க ஃபேமஸ்? பிரியாணிக்கு. அப்புறம் பிரியாணி பக்கத்துல ஒரு வீடு கிடைக்குது. சத்யா நகர் 555 ரூபா. 555ல கிடைக்குது. இந்த வரம் ப்ரோமோட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பட்டா வாங்கி கொடுத்துறாங்க, தனி பட்டா கொடுத்துறாங்க, உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிடுறாங்க, பத்திர பதிவு பண்ணி கொடுக்குறாங்க. மேலும் சில சிறப்பு பரிசு. ஆடி மாசம் என்ன இருக்குங்க, ஆஃபர் இருக்கும், சஃபர் இருக்காது. பஃபரா ஆஃபர் கொடுக்குற வரம் ப்ரோமோட்டர்ஸ் பண்றாங்க அந்த ஏரியால. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து மணப்பாறை போனீங்கன்னா நல்லாண்டவர் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். சாட்டர்டே சண்டேல நடிகர் பாத்தீங்கன்னா விஜயகுமார் ஐயா, சுந்தர் சி அவங்களுடைய குலதெய்வ கோவில். ரோட்ல இருந்து 700 மீட்டர், 1000 ரூபாய். எம்எஸ்எம் கார்டன் சிட்டி. திருச்சி திண்டுக்கல்ல 4 சைட் போட்டிருக்காங்க. 1 பட்ஜெட் 360, குப்பனார்பட்டி, குங்குமம் நகர், ஆலம்பட்டி புத்தூர் வழியாவும் நீங்க பக்கமா வரலாம், வயலூர் ரோடு வழியாவும் வரலாம், திண்டுக்கல் பைபாஸ் வழியா, அது கரூர் பைபாஸ் வழியும் வழியலாம். சரி. 2வது வசந்தம் அவென்யூ 777 ரூபா, ரோட்ல இருந்து 900 மீட்டர். சரி. இன்னொன்னு இனாம் குளத்தூர்ல சத்யா நகர் போட்டிருக்காங்க, 555. இல்லைங்க, கோயில் பக்கத்துல நம்ம காலேஜ் காலம் ரிட்டையர்ட் ஆயிரலாம், லைஃப்ல இருக்கான்னா நல்லாண்டவருக்கு பக்கத்துல 1000 ரூபாய் சதுரடி. இதெல்லாமே திண்டுக்கல் பைபாஸ்ல பட்டா பத்திரம். சரி. மணப்பாறை ரெஜிஸ்ட்ரேஷன், ராலிமலை ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, கோர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது. இது இப்ப நீங்க சொல்றது திண்டுக்கல் பக்கம் சொல்றீங்க. அப்படியே புதுக்கோட்டை லைன்ல அங்கிட்ட எங்கிட்டாவது இடங்கள் இருக்கா? இப்ப அதுவும் ஒரு வளரக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு தானே சொல்றாங்க. கண்டிப்பா ரிங் ரோடு எங்கேயும் தான் வருது. அங்க கூட பாலன் நகர் நம்ம போட்டிருக்கோம், நம்ம நண்பர்கள் போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு எங்க இடம் வேணும் நீங்க முடிவு பண்ணுங்க. சரி. இடம் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். பட்ஜெட் என்ன, ஆள போறது என்ன, டிசைடிங் அத்தாரிட்டி யாரு, அவங்க யாருன்னு சொன்னீங்கன்னா நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தோம்னா, நம்ம இப்ப திருச்சியில பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துக்கு மிக அருகாமையிலையும் உங்களுக்கு இடம் இருக்கு. கொஞ்சம் எதிர்காலத்துக்கு நமக்கு வந்து பயன்படட்டும் அப்படின்னு பிள்ளைங்க பேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் அதுக்கும் நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து சொல்றீங்க. சார் நீங்க கிலோமீட்டர் பார்த்தா தூரம், 1 நிமிஷம் 1 கிலோமீட்டர் 5 நிமிஷத்துல எல்லாமே இருக்கு. அப்படி யோசிங்க, மாத்தி யோசிங்க. 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஜஸ்ட் 5 minutes travel we reach what is called ரோட் சைட் வந்துரும். நமக்கு ரிங் ரோடு வந்துரும். கண்டிப்பா பரபரப்பான இடம், எல்லாருக்கும் அவசியமான அத்தியாவசியமான இடம். ஏன்னா இப்பதானே தொடக்கம், பஞ்சப்பூருங்கிறது இப்பதான் தொடக்கம், பஸ் ஸ்டாண்டு மட்டும்தான் வந்திருக்கு. இப்ப இதை நம்பி அடுத்தது வந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ற மாதிரி டெவலப் ஆயிடும், நெருங்கி வந்துடும்.
சார் டெவலப் ஆயிரல, டெவலப்பிங் ஆயிட்டு இருக்குது. ஓகே. அதனாலதான் மக்கள் படையெடுத்து வராங்க. பத்தர ஆபீஸ் கிரௌடா இருக்குது. மக்கள்கிட்ட பணம் இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லார்ட்டும் எல்லாம் இருக்கு. சரியான இடத்த சரியான நேரத்துல சரியான நிறுவனத்துல முதலீடு செய்து சரியான தலைமுறைக்கு கொடுக்கறவங்க தான் சரியான குடும்பமா இருக்கும். அந்த குடும்பம் தான் சூப்பர் குடும்பமா இருக்கும். கண்டிப்பா. சரிங்க சரிங்க. அடுத்த தொடர்ல அடுத்த மற்ற விஷயங்கள் குறித்து வந்து பேசுவோம். இந்த இதுல நிச்சயமா வந்து திருச்சி பஞ்சப்பூரை சுற்றி இடம் வாங்குறதுக்கான ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார். எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.